ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பாருங்கள். சால்ட்ரிங் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் இதை பார்க்க வேணாம். அப்படி இல்லை சால்ட்ரிங் பண்ண தெரியாது, நான் இப்போ தான் ஃபீல்டுக்கு வரேன், எலக்ட்ரானிக் ஃபீல்டுக்கே இப்போ தான் வரேன், சால்ட்ரிங் பண்ணணும், வீட்டில் ஏதோ சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது, ஏதோ ஒரு ஒயர் விட்டு போயிடுச்சு, அதெல்லாம் நம்ம சால்ட்ரிங் பண்ணோன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களாம் இந்த வீடியோ பாருங்கள். இப்போ என்னென்னா, இதுதான் நான் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண சால்ட்ரிங்கு. இது வந்து 350 அந்த மாதிரி வரும். இதில் பிட்டு சேஞ்சும் பண்ணிக்கலாம், டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு ஸ்டார்டிங்கில் நான் லேர்ன் பண்ணுறதுக்கு. நான் லேர்ன் பண்ணி 1 இயர் கிட்டே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது உடஞ்சிடுச்சு. நான் ஒயர் வந்து முறுக்கி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதோட அந்த கேப் கிடைக்கல, அகைன் புதுசு தான் வாங்குற மாதிரி இருந்தது. எதுக்கு நம்ம இது ஒர்க்கிங் தானே, இதுவே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒயர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு இப்போ வரைக்கும் ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் அப்கிரேட் பண்ணிட்டேன். இது வந்து T12X. இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். மார்க்கெட்டில் எல்லாருமே இதுதான் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மோஸ்ட்டாக மொபைல் ஃபீல்டில் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா பர்பஸும் இதில் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 2000லேருந்து 2500 வரைக்கும் வருது. ரொம்பவும் நல்லாயிருக்கும். இதில் ஃபியூஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே பெனிஃபிட் தான். எதனால்னா நம்மளுக்கு ஹை வோல்டேஜ் வந்ததுன்னா இது ப்ரொடெக்ட் ஆகும். அதனால் இது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு ஒர்க் ஆகலாம், ஃபியூஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆகும். அப்படி இல்லைனா உள்ளே ஓப்பன் பண்ணி ரெடி பண்ண முடிஞ்சால் ரெடி பண்ணுங்கள். அப்படின்னா வேறு பை பண்ணிக்கோங்க. ஃபியூஸ் வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் ஆன் ஆகலைன்னா. அதனால் இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வேறு சுவிட்சு கொடுத்துருக்காங்க ஆன் ஆஃப்க்கு. வேறு இன்புட்டு பவர் ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு எர்த்திங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சால்ட்ரிங் பண்ணும்போது எர்த் அடிக்காமல் இருக்காங்க, எர்த்து கொடுத்துருக்காங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இந்தமாரி கண்டென்ட்லாம் நான் கொடுத்துட்ருப்பேன் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபில் தான். இதுதான் இதோட மெட்டல் பாடி வருது. இது வந்து T12X. இதில் வந்து ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு சென்சார் எல்லாமே இந்த ஒயர்லேயே வந்துடும். இதில் தான் வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணுறது. இது வந்து சால்ட்ரிங் பென்னு சொல்லலாம், சால்ட்ரிங் நீடில்னு சொல்லலாம். வேறு இந்த சுவிட்சு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் எல்லாமே வந்து இந்த சுவிட்சில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த நீடிலில் வந்து நம்ம பிட்டும் மாற்றிக்கலாம். பாருங்கள், சாஃப்டாக தான் இருக்கும் இந்த நீடில். இதில் பென்னுன்னு சொல்லலாம், உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை சொல்லிக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து 150 ரூபா வரும் இந்த பிட்டோட ப்ரைஸு. நான் வந்து நைஃப் பிட்டு போட்டிருக்கேன். இதுதான் நல்லாயிருக்கும். எல்லாருமே இதுவே யூஸ் பண்ணுங்கள். ஷார்ப் பிட் வந்து நீங்கள் ஜம்பர் அடிக்கிறதுக்கு அந்தமாரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லாயிருக்கும். பர்சனலாகவே நான் சொல்கிறேன், இது எல்லாருக்குமே ரெக்கமெண்டட் தான். ஃப்ரெஷராக பண்ணிங்கன்னா இதில் ஈஸியாக ரிசல்ட் வரும். மோஸ்ட்டாக எல்லாருமே இதை யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து லாக் மாரி கொடுத்துருக்காங்க. அந்த லாக் தான் வந்து இதில் உட்காந்தா தான் நம்மளுக்கு சென்ஸ் அங்கே ஆகும். சென்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு காட்டும், எரர் இல்லைனா காட்டும், லாக் ஆகலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஸ்டாண்டில் ஸ்பான்ச் ஒன்று, வேறு அந்த காப்பர் கொடுத்துருக்காங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. நம்ம சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணிக்கலாம். வேறு இது வந்து டிப் பண்ணுறது. இதில் வந்து டிஜிட்டல் வாட்ரு ஃபில் பண்ணிவிட்டு இதில் ஸ்பான்ச்சில் க்ளீன் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் வாட்ரு ஊற்றாமல் நம்ம டேரெக்டாக க்ளீன் பண்ணால் ஸ்பான்ச் வந்து பர்ன் ஆயிரும். இது வந்து வெறும் ஸ்பான்ச் தான். டிஜிட்டல் வாட்டர் இல்லைனா கூட நம்ம தண்ணி கூட ஊற்றிக்கலாம், நார்மல் வாட்டரு. இல்லைனா இது ஸ்பாயில் ஆயிரும். அப்படிலாம் நீங்கள் இந்த காப்பர்லேயே நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. வேறு இதில் ஸ்டாண்டு மாரி கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸ்ட்ரா பிட்டு இருந்ததுன்னா நம்ம அதில் ஹோல்டு பண்ணிக்கலாம். அதுக்காக இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம சேனல் நல்லா இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கைஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இதை விட T10 அது நல்லாயிருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பிட்டு இன்னும் ஸ்மாலாக இருக்கும். மைக்ரோ ஜம்பர் அடிக்கிறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இதை விட 1000 எக்ஸ்ட்ரா வரும். இதுவே நல்ல ப்ராடக்ட் தான். இது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்வான்ஸாக பண்ணோன்னா அது வாங்கிக்கோங்க. ஆன் பண்ணியாச்சு பாருங்கள். ஆன் பண்ணோன்னே 350 இருக்குது. இதில் 3 டெம்பரேச்சர் இருக்குது. 200, 350, 400 இருக்குது. இது நம்ம செட் பண்ணுற டெம்பரேச்சர் தான். அது பட்டனு அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டனை அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு மாறும். ப்ரெஸ் பண்ணோன்னா 50 வந்து இன்க்ரீஸ் ஆகும் சடனாக. இப்போ 200 இருக்குன்னா நான் ப்ரெஸ் பண்ணேன்னா 250 வரும். 300 இருக்குன்னா ப்ரெஸ் பண்ணால் 350 வரும். அந்தமாரி பூஸ்ட் பண்ணுற ஆப்ஷனு. நார்மலாக 350 வச்சுக்கலாம். நம்ம 350 வந்து நார்மலாக நம்ம எல்லா போர்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வச்சுட்டு நம்ம எப்படி பண்ண போகிறோம் சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த பிசிபி போர்டு இது வந்து ஒரு BMS போர்டு தான். இதை வந்து நம்ம அந்த ஒயரை நம்ம எப்படி சால்ட்ரிங் பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஒயரை வந்து செக் பண்ணுறோம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு பிசிபி ஸ்டாண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லெட்டு அப்ளை பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப நாள் பழைய லெட்டு. இது 5 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் ரொம்ப ட்ரை ஆகிட்ருக்கும். ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு வராது. இருந்தாலும் நம்ம ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணி வருதா பார்ப்போம். இப்படி வரல, ஹீட் ஆக டைம் எடுக்குதுன்னா நம்ம லெட் அப்ளை பண்ணிக்கலாம்.
நம்ம புது லெட் அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு கரண்ட் டெம்பரேச்சர் அந்த லெட்டுக்கான டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிரும். அதனால் ஈஸியாக மெல்ட் ஆயிரும். பாருங்கள், இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுற லெட்டு, பிபிடி பேஸ்ட்டு, சால்ட்ரிங் பேஸ்ட்டு, ரொசின் பேஸ்ட்டு, இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஃப்ளெக்ஸ் பேஸ்ட்டு 2 டைப் யூஸ் பண்ணுறேன். 2மே நல்லா தான் இருக்கும். வேறு சால்ட்ரிங் விக்கு, இது வந்து நம்ம பழைய அந்த சால்ட்ரிங்கை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த விக்கு யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், விக்கில் நான் 2 டைப் வச்சுருக்கேன். ஒன்று வந்து 10 ரூபா விக்கு, ஒன்று வந்து 150 வரும். இந்த விக்கு 2மே எனக்கு யூஸ் ஆகுது. உங்களுக்கு எது இந்த க்ரீன் கலரில் இருக்குது அது யூஸ் ஆகும். 150 வரும். அது குவாலிட்டி நல்லாயிருக்கும். கோல்டு கலரில் இருக்கணும் விக்கு, அதுதான் நல்லாயிருக்கும். அப்படி பார்த்து பை பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிவிட்டு சால்ட்ரிங் வந்து 350 டெம்பரேச்சர் வச்சுட்டு நம்ம பண்ண போகிறோம். சால்ட்ரிங் பண்ணும்போது மெல்ட் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறோம். மெல்ட் ஆகலைன்னா நம்ம புது லெட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சால்ட்ரிங் பண்ண போகிறோம். பண்ணோன்னா ஈஸியாக மெல்ட் ஆயிரும். அதை விட்டு நம்ம ஓவர் ஹீட் பண்ணோம், மெல்ட் ஆக மாட்டுது, டெம்பரேச்சர் அதிகப்படுத்திட்டு நம்ம பண்ணோன்னா போர்டு வந்து ஸ்பாயில் ஆகும், ட்ராக் கட் ஆகும், போர்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அதனால் இப்போ வச்சு பார்க்குறோம், சால்ட்ரிங் ஆகலை, மெல்ட் ஆகலை. அதனால் புது லெட்டை அதில் ஏற்றினோடனே அந்த புது லெட்டோட டெம்பரேச்சருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடுது அந்த பழைய லெட்டு. அதுக்கப்புறம் நம்ம டியூசர் வச்சு அந்த ஒயரை வந்து இழுத்தோன்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்துடுது. பாருங்கள், 2 ஒயருமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பாருங்கள், இவ்வளோ தான் சால்ட்ரிங் பண்ணுறது. ரெட்டை நான் இந்த சைடு பிளாக்கை வச்சுட்டு ரெட்டை ரைட் ஹேண்ட் சைடில் வச்சு பண்ண போகிறேன். பாருங்கள், இவ்வளோ தான் நம்ம சால்ட்ரிங் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டு வைக்கும் போது அந்த காப்பரில் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்டில் வைக்க போகிறோம். அந்த நீடில் இல்லை ஹேண்டில் எது வேணால் சொல்லிக்கலாம். இப்போ இது வந்து டின்னர்னு வச்சுக்கோங்க. டின்னரு இல்லை ஐபி உங்களுக்கு எது யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணுங்கள். டின்னர் நல்லாயிருக்கும் போட் க்ளீன் பண்ணுறதுக்கு. பெட்ரோல் கூட நல்லாயிருக்கும். டின்னர் வந்து யூஸ் பண்ணுங்கள், ரேட்டு கம்மி தான். டின்னர் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷில் க்ளீன் பண்ண போகிறோம். பக்காவாக க்ளீன் ஆயிரும். அப்படி இல்லைனா ப்ரெஷ்ஷில் பண்ண முடியல, பட்ஸு யூஸ் பண்ணுங்கள். பட்ஸு நல்லா இன்னும் பக்காவாக க்ளீனிங் ஆகும். பட்ஸில் டின்னர் அப்ளை பண்ணுங்கள். டேரெக்டாக பட்ஸு வச்சுட்டு டின்னர் அப்ளை பண்ணிங்கன்னா பட்ஸில் இருக்க அந்த ஸ்பான்ஸ்லாம் அதில் ஒட்டும். டேரெக்டாக டின்னர் வந்து பட்ஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா போர்டில் க்ளீன் பண்ணுங்கள். பட்ஸில் இருக்க அந்த ஸ்பான்ஸ்லாம் போர்டில் ஒட்டாமல் இருக்கும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஓகே நம்ம செக் பண்ணிக்கிறோம். பாருங்கள், எவ்வளோ தான் நம்ம எப்படி சால்ட்ரிங் பண்ண போகிறோம் சொல்லிவிட்டு. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். நிறைய பேர் சொல்லாமல் இருப்பாங்க, கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. இவ்வளோ தான் கைஸ் சால்ட்ரிங்னா. இது வந்து எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் இழுத்து கூட பார்க்குறேன், வரல. இந்த அளவுக்கு ஹார்டாக இருக்குது நம்ம பண்ண சால்ட்ரிங். இப்போ செக் பண்ணி கூட பார்த்தாச்சு, நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பாருங்கள், நெக்ஸ்ட்டு லெட்டு இப்போ பண்ணது லெட்டு யூஸ் பண்ணி பண்ண மெத்தடு. லெட்டும் யூஸ் பண்ணோம். இப்போ அதில் லெட்டு இருந்ததுனால பழைய லெட்டு இருந்ததுனால இப்போ நியூ லெட் போட்டு ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகணுன்றதுக்காக நியூ லெட்டு அப்ளை பண்ணோம். லெட்டே இல்லைனா வெறும் நியூ லெட்டு மட்டும் அப்ளை பண்ணலாம். அப்படியும் இல்லைனா நம்ம இந்த பிபிடி யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். பாருங்கள், இப்போ நான் ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி அந்த பழைய லெட்டை ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ சால்ட்ரிங் விக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லைட்டாக மடக்கிக்கோங்க. மடக்கினதுக்கப்புறமா அதை ஃப்ளெக்ஸை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சால்ட்ரிங் வச்சுட்டு அந்த இடத்தாண்ட பண்ணோன்னா அதுவே ஜிப் பண்ணிக்கும். அந்த பழைய லெட்டு எல்லாமே உறிஞ்சிரும் அதுலேயே. பாருங்கள் எந்த அளவுக்கு உறிஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டு. நான் போர்டை கூட எடுத்து காட்டுறேன். பாருங்கள், போர்டை வந்து பக்காவாக க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஐஃபோன் ஏதாச்சும் ஸ்க்ராப் போர்டு இருந்தால் கூட சொல்லுங்கள், நான் நல்ல ப்ரைஸில் பை பண்ணிக்கிறேன். வீடியோ கண்டென்ட்டுக்காக தான். எப்பயுமே போர்டை க்ளீன் பண்ணிடலாம். நீட்டாக க்ளீன் பண்ணால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஒர்க்கும் ஒரு நீட்டாக இருக்கும். அது நம்ம ஸ்டார்டிங்லேயே பழகிட்டா அது எப்பயுமே வந்துடும் கைஸ். இப்போ நம்ம பட்ஸை வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. எப்பயுமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பக்காவாகிடும். ரொம்ப டேமேஜாக இருந்தாலும் க்ளீன் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு கிளியராக இருக்கும். இதெல்லாம் நான் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக வாங்கி வச்சுருக்கிறது. இதில் நான் ஜம்பரும் அடிச்சிருக்கேன். பாருங்கள், இதெல்லாம் ரெஜிஸ்டரு. இதில் வந்து எல்இடி லைட்டும் இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் 30 ரூபா 40 ரூபா 1 ரூபா அந்த மாதிரி தான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தமாரி வீடியோஸ்லாம் நான் நிறையா போட்டுட்ருக்கேன். நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் இருக்குது கைஸ்.